இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே வந்ததே வந்துட்டு நிறைய மயில், ஆள்காட்டி குருவிங்க, அந்த மைனா கரிஞ்சிட்டு அது எல்லாம் கொக்குங்க நிறைய இருந்தது. சரி, புதுசாக வந்துட்டு இந்த சம்பா தெளிப்பு வச்சுருக்காங்க. அதில் தண்ணி திறந்து வச்சுருக்குறாங்க. அதில் வந்து நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும். அதை சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க போல். நான் கிட்ட வர வர எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் கூட இல்லை. பாருங்கள், அந்த தூரத்தில் பச்சையாக இருக்கிறது வந்து குருவை சாகுபடி. இது வந்துட்டு சம்பா தெளிச்சிருக்கிறாங்க. தெளித்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அலம்பெல்லாம் வச்சு டிராக்டர் வச்சு மூடினாங்க. இப்போ தான் வந்து இதுக்கு நீர்ப்பாசனம் வந்திருக்குது. இது சின்ன கன்னி ஓடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்னி வந்து அந்த தூரத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வாய்க்கால் இருக்குது. அங்கேருந்து தண்ணி இங்கே வருது. இங்கே வந்தோன்னா மடை திறந்து வச்சுருக்குறாங்க. ஒரு ஆள்காட்டி ஒன்று போயிட்டுருக்குது பாருங்கள், கத்திட்டு. அந்த தண்ணி பாய்ஞ்சிருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நிறைய பறவைகள்லாம் இங்கே வருவாங்க, அந்த பூச்சிகள்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ ரம்யமான ஒரு காட்சி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு வருத்தம் எனக்கு, அந்த குருவிகள் எல்லாம் பறந்து போயிட்டாங்க, தூரமாக போயிட்டாங்க. இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வயல்காடு நிறைய பார்த்துருப்பாங்க. நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம்தான். நானே நிறைய வருஷங்கள் வெளியூரில் இருந்ததுனால இதெல்லாம் எனக்கே கூட பார்க்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அமையலை. ஆனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் உங்களுக்கு அப்படியே வீடியோவாக எடுத்து காமிச்சிருக்கேன். மிக்க நன்றி உறவுகளே.